ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 11/7/2024 ஒரு கணிப்பு பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதேமாதிரி கண்டென்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் வரும். ஸோ இன்றைக்கான கணிப்பு பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த 3-4 நம்பரை பாருங்கள். ஒரு 331, ஏன்னா இந்த 331 அங்கே பவரில் வச்சு மேட்ச் ஆகிருக்கும். இதை வச்சு நம்ம எடுத்திருந்தோம். அதாவது இந்த 336, ஸோ இந்த 792 இந்த நம்பர் ஒரு நாள் முன்னாடி வந்திருக்கும். இந்த பேட்டர்னில் எடுத்திருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 331 பார்த்தீங்கன்னா 331 வந்திருக்கு. இப்போ இதை உள் நம்பரை பி போர்டாக வச்சுக்காங்க. 3 நம்பர் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டோமா பி போர்டு, ஓகேங்களா? உள் 3 நம்பரும் தனி, அது பி போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து 331. இப்போ வெளி நம்பரில் அதே டைரெக்ஷனில் 954 இருக்குது. இது பி போர்டு, அப்போ 954 வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது உள் நம்பரை பொறுத்த வரைக்கும் இது சி போர்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 553. அப்போ வெளி நம்பரை பொறுத்த வரைக்கும் 925 அல்லது 529, இந்த 2 டைரக்ஷன். ஸோ இங்கே வரணும், சரிங்களா? அப்படி இல்லைனால் இதில் பெண்டிங்கில் இருக்கிறது 829, இந்த ஏ போர்டு நம்பர் 449 நம்பர் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதையும் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த 3 நம்பர் தொடர்ந்து இந்த 3 நம்பரும் இந்த காலம்லேருந்து வந்திருக்கு. மிச்சம் இருக்கிற பெண்டிங் நம்பர் அடுத்ததில் ஏதோ ஒன்று வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஸோ இது ஒரு பேட்டர்ன். அதே மாதிரி இப்போ இந்த மாதத்தில் எடுத்தால் போன மாதத்தில் அந்த நம்பரை எடுப்போம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த பி போர்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது அடுத்த நாள் வந்திருக்கு. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் அடுத்த மாதத்தில் இந்த 791 இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் மேக்ஸிமம் வந்திருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணியிருப்பான், அதே மாதத்தில் பி போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து 954 இங்கே இறக்கிட்டான். அப்போ அதுக்கு அடுத்தது இந்த 553. ஸோ இதுக்கு ஓரத்துலேயுமே இருக்குது 553. அப்படி இருந்தாலுமே அதுக்கு அடுத்த மாதம் பாருங்கள், உள் நம்பரில் பொறுத்த வரைக்கும் பி போர்டு, இந்த பி போர்டு நம்பரு இன்றைக்கி வந்த மாதிரி கணக்கு மேட்ச் ஆகுது. ஒருவேளை 3 ரிசல்ட்டு இதிலேருந்து கொண்டு வந்துட்டான் போன மாதத்துலேருந்து. அப்போ ஆரம்பித்தா நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணும். உள் நம்பரு பி போர்டு, வெளி நம்பரு பி போர்டு. பி போர்ட்லேருந்து நாளைக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஸ்டார்டிங்கில் இங்கேயும் எடுக்கலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த போன மாதத்தில் இப்போ 331 இங்கே வந்திருக்கு பி போர்ட்லேருந்து. அதே மாதிரி 954 அடுத்த நாள் 954. அப்போ இந்த மாதத்தில் 553. அதே மாதிரி வெளி நம்பரில் பி போர்டில் இருக்கிற நம்பர் மேக்ஸிமம் வெளி நம்பருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இது ஒரு பேட்டர்ன். அதுக்கு அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரெண்டுலேயும் காமனாக பார்த்திங்கன்னா 29 இருக்குது, ஓகேங்களா? 29, 829, 529ங்களா காமனாக இருக்குது. அப்போ காமனாக 2 இடத்துக்கிறதுனால நாளைக்கு 29ங்கிற நம்பர் வரத்துக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த 29 பார்த்திங்கன்னா இங்கே பிசியில் ஏசியில் பார்த்திங்கன்னா 92, 3 நாள் தள்ளி பிசியில் 29, மறுபடியும் 3 நாள் தள்ளி ஏபியோ பிசியோ 29, 92 வரணும். ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த கணக்குலேயும் 29 நம்பரை வருது. 92, 29, சரிங்களா? 3 நாள் தள்ளி 92, 3 நாள் தள்ளி 29, மறுபடியும் 3 நாள் தள்ளி 29, 92 வரணுங்களா? அப்போ இப்போ பிசியில் போன மாதம் 74க்கு 74. ஸோ இப்படி 74 நிறுத்தினா இந்த 74 நிறுத்தணும், சரிங்களா? இந்த 74 நிறுத்தணும். அப்படிங்குள்ள இதுக்கு முன்னாடி இதே பேட்டர்னில் பார்த்திங்கன்னா ஏபியில் பார்த்திங்கன்னா 51க்கு 51. இந்த 51 திருப்பினா என்ன வருது? 15. ஏன்னா 51 ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். 51 ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். ஆனால் எப்பயுமே மேக்ஸிமம் திருப்பி தான் வைப்பான். திருப்பினா 15, திருப்பி பவர் பண்ணால் ஒரு நம்பர் 10ங்களா? அதாவது ஏபி 51. இந்த ஏபியில் இருக்கிற 51 திருப்பினா 15ங்களா? அதை பவர் பண்ணி 10. அப்போ
74க்கு 74. இந்த நம்பரை திருப்பி பவர் பண்ணால் என்ன வருதுங்க, 97 அல்லது 79 இந்த மாதிரி வரும். திருப்பாமல் பவர் பண்ணாலும் அதே தான். அப்போ ஃபுல் பவர் பண்ணால் 29, அதாவது 74க்கு 74. இந்த 74க்கு ஒரு 74 வரணும். 2 நம்பருக்கும் பவர் வச்சா 29. அப்போ இந்த 92 ஏசி 92 பிசி 29. அப்படி ஏசி வந்து பார்த்திங்கன்னா 79, ஒரு நம்பர் மட்டும். ஏன்னா ஏசி 92 2க்கு பவர் 7, ஏசி 79. அப்போ 29 79ங்கிற நம்பர் 2 நம்பர் கண்டிப்பாக வரணும். அப்போ இதுக்கும் நம்மளுக்கு மேட்ச் ஆகுதுங்களா? அதுக்கு அடுத்தது நான் ஏற்கனவே வந்து சொன்ன ஒரு பேட்டர்ன் தான். 914 இப்படி பார்த்தீங்கன்னா 954 ஏசியில் வந்து மேட்ச் ஆகுது. 499, அந்த 499 எடுத்துகிட்டு வரணும். அதுவும் இன்றைக்கி வந்திருக்கணும், ஒரு நாள் விட்டு மறுநாள் வரலாம். ஏன்னா இங்கேயுமே அந்த நம்பர் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 499 இருக்குது. ஸோ இதுலேயும் மேட்ச் ஆகுது அந்த 499. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிம்பிளாக ஒரு பேட்டர்ன் பார்த்துருவோம். இப்போ பி போர்டு பார்த்திங்கன்னா 181, ஓகேங்களா? 181 அப்படியே திருப்பி 811 வச்ச மாதிரி மேட்ச் ஆகுது. பி போர்டு நம்பரை திருப்பி ரிசல்ட்டாக கொடுத்த மாதிரி மேட்ச் ஆகுது. அப்போ ஏ போர்டு நம்பரோ சி போர்டு நம்பரோ அடுத்த நாள் வரணும். கரெக்டாக அடுத்த நாள் கொண்டு வந்திருப்பான் 869. ஸோ அதே மாதிரி 553 இப்படி பார்த்தீங்கனாலும் 553. ஸோ இந்த சி போர்டு நம்பரோ ஏ போர்டு நம்பரோ ஸோ நாளைக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கலாம், இது திருப்பி கூட வைக்கலாம். அதை பாருங்கள், உங்களுக்கு வந்து திருப்பி ப்ளே பண்ண முடிஞ்சால் ப்ளே பண்ணி பாருங்கள், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக கூட வச்சு பாருங்கள். 143 அல்லது 341. ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 395 அல்லது 593. ஏன்னா இன்றைக்கி ஏசியில் 53 இருக்குது. இருந்தாலும் ஒரு நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து பாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் முடிஞ்சால். இந்த சி போர்டு நம்பரும் ஏ போர்டு நம்பரும் இப்போ பார்த்த பேட்டர்ன் பிரகாரம் உங்களுக்கு நம்பரை கொடுக்குறேன் நண்பா. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணி பாருங்கள் நண்பா. ஏபிபிசி ஏசிக்கு 29 92 79 97 47. ஏபிபிசி ஏசி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசியாக வரணும். ஏசிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு தான். டோட்டலாக 5 நம்பர் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டுக்கு 9 நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 3 டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா 341 143 791 197 829 529 593 395 499 994. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 10 நம்பர். உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணி பாருங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.